சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டு நல்லா ஒரு அப்படியே நல்லா கொஞ்சம் பரட்டி விடணும். அப்போ தான் மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே ஏறும். மசாலாலாம் உள்ளே ஏறிச்சுன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஒன் சைடு சிக்கன் மசாலா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரிசா சிக்கன் மசாலா இது பார்த்துக்குங்க. எப்படி இருக்குன்னு தெரில. இது ஆனால் சாப்பிட்ருக்கேன் ஒரு 2 டைமு. பார்க்கலாம் எப்படி டேஸ்ட்டு எப்படி வருது. 5 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு. அதனால் பத்தாது. நம்ம 2 பாக்கெட் போட்டுக்கலாம். போட்டாச்சு 2 பாக்கெட் ஆகும். கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சூப்பர் வாசனை வருது. சிக்கனு மசாலா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு அந்த சைடு. கடாய் ஒன் சைடாக இருக்குது. தட்டில் ஒரு பீஸ் சிக்கன் விட்டுக்கிறோம், ஒட்டிக்கிட்டு. அதனால் அதையும் இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம வீட்டில் உள்ள அரைச்ச மசாலா மிளகாய் பொடி, வீட்டில் உள்ள அரைச்ச மிளகாய் பொடி சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போடலாம். இந்த கத்தி தான் நமக்கு டீஸ்பூன். 1 2 போட்டுக்குவோம். போட்டு அதையும் நம்ம வீட்டில் உள்ள அரைச்ச மசாலா இது. எங்கள் வீட்டில் அரைச்சது. நல்ல வாசனை வருது. யாருக்கு இன்னைக்கு சண்டே சிக்கன் வேண்டுமோ சொல்லுங்கள். சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட வாங்க, இல்லைன்னா சாப்பிடுவோம். சாப்பிட சொல்ல ஒரு சின்ன வீடியோ போடுறேன். ஓகே, சிக்கன் கிரேவி ரெடி.